அல்லாமா முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ் விளக்க உரையில் எழுதுகிறாங்க, ஒரு சூஃபி மதீனாவில் ரொம்ப நாளாக தங்கியிருந்தாங்களாம். எதற்கு தங்கியிருந்தாங்கன்னா, தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல பார்க்கணுண்டு. எங்கேருந்தும் கிடைக்கல, மதீனாவில் போய் தங்கினா நபி அவர்களை பார்க்கலாமே. நான் அல்லாட்ட ஒவ்வொரு வருஷமும் கேட்பேன், உம்ராவுக்கு போகிறோம், ஹஜ்ஜிக்கு போகிறோம், நான் நபியினுடைய நாயும் ஸல்லல்லாஹு சர்பாருக்கு வருவேன், சியாரத்துக்கு வந்துட்டு நான் திரும்பும்போது நான் நபியர் பெருமானார் ரவுலாவில் போய் சலாம் சொல்லணும், அவங்க பதில் எனக்கு கிடைக்கணும். நான் மதீனாவை விட்டு திரும்புறதுக்குள்ளால் காரூனிய சீலரை கனவுல பார்த்துட்டு தான் திரும்பணும் துவா செய்துட்டு போகிறேன். அங்கே போயும் பார்க்காம வர்றது அது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அவர்களின் திருவதனத்தை காணுகிற பாக்கியம் என்பது சராசரி பாக்கியம் அல்ல, அதுக்கு மேல் இன்னொரு பாக்கியம் இல்லை. அது பார்வைக்கும் ஒளி, இதயத்திற்கும் ஒளி. உமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கிற அந்த கண், எத்தனை சாபிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பின்னால் இன்னும் ஒரு முறை கனவில் காண முடியாதா என்று ஏங்கிய சாபிகள் உண்டு. காலமெல்லாம் பார்த்து பார்த்து பேரின்பம் பெற்ற அந்த பெருமக்கள் அவங்க வஃபாத்துக்கு பின்னால் இன்னொரு முறை காட்சி தர மாட்டார்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸாரனி பாத மமாதி பக்க அன்னமா ஸாரனி பி ஹயாத்தி, என் வஃபாத்துக்கு பின்னால் என்னை ஒருவர் சந்திக்க வருகிறார் என்றால், வஃபாத் ஆயிட்டாங்களே இப்போ அவங்கள சந்தித்து என்ன பலன் என்றால் நினைக்கிறார், என் ஹயாத்தில் சந்தித்ததற்கு சமம் என்றார். நான் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவில் போய் நிற்கிறேன் என்றால் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்ற பார்வை இல்லை, ஹயாத்தில் சந்திக்கிற பார்வை வேணும் என்கிறார்கள் வல்லல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ரொம்ப பெரிய பாக்கியமான இடம். அங்கே பாக்கியத்திற்குரிய எத்தனை பொருள்கள். இப்போ எப்படியாவது ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலையாவது பார்த்துற வேண்டும் என்று சூவி உட்கார்ந்திருந்தார். ஆனால் பார்வைக்கு கிடைக்கல. ரொம்ப மனசங்கடப்பட்டார், பார்க்க முடியாமலே இருக்கிறோமே. ஒரு நாள் மதீனாவுடைய தயிர் ராத்திரி சாப்பிட்டுட்டு படுக்கிறார். அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வர்றாங்க. அன்னைக்கு கனவுல வர்றாங்க. கனவுல வந்து சொன்னாங்க, நீ எங்கள் ஊரை விட்டு வெளியில் போயிடுன்னாங்க, நீ இந்த ஊரை விட்டு கிளம்பிடுப்பான்னாங்க. நாயகமே தங்களை காணுவதற்கு தான் நான் காத்திருக்கிறேன். இல்லை, நீ என்னுடைய மண்ணின் பொருளை குறை சொல்லிவிட்டாய். நான் என்ன சொன்னேன்? தயிர் புளிக்குதுன்னு சொன்னில்ல, தயிர் புளிக்குதுன்னியே, என் மண்ணில் உள்ள எந்த பொருளையும் குறை சொல்ல உனக்கு அனுமதி இல்லைன்னாங்க. மதீனத்தின் தயிருக்குள்ளே இருக்கிற புளிப்பை கூட நீ நாவடக்கம் காக்க வேண்டும். அங்கே சப்தமிடுவதற்கு அனுமதி இல்லை, உன் குரல் உயர்த்தப்படக்கூடாது. மாணவி ஹயாத்தாக இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போதும் நீ குரலை உயர்த்தக்கூடாது என்று சொன்னான். இப்போதும் குரலை உயர்த்தக்கூடாது, இப்போதும் அவர்கள் எங்கள் பார்வையில் ஹயாத்தாகவே இருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, நான் வஃபாத்தானாலும் உங்களுக்கு பாக்கியம்தான், நான் ஹயாத்தா இருந்தாலும் பாக்கியம்தான்னாங்க. ஹயாத்தி ஹைருல்லக்கும் ஓ மமாத்தி ஹைருல்லக்கும், என் ஹயாத்தும் பாக்கியம், என் மரணமும் பாக்கியம். சாபாக்கள் விடுவாங்களா? உடனே கேட்டாங்க, ஹயாத்து பாக்கியம்தான், தங்களுடைய வஃபாத்து எப்படி எங்களுக்கு பாக்கியம்? எங்கள் கண்ணை விட்டு மறைந்து விடுகிறீர்களே, அதுக்கு பின்னால் எங்களுக்கு தங்களால் என்னென்ன பலன் கிடைக்குமோ அதெல்லாம் கிடைக்காம போயிடுது, யார் சொன்னது என்றார்கள். என் வஃபாத்தும் பாக்கியம். எப்படி தெரியுமா? ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய அமல் எனக்கு எடுத்து காட்டப்படும், திங்களும் வியாழனும். ஹதீஸ் ஷரீஃபில் இருக்குது. எதுவுமே சொந்த செய்திகள்லாம் இல்லை, எல்லாமே குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்தே எங்கள் வாழ்க்கை. குர்ஆனும் ஹதீஸும் கோடி கோடியான செய்திகளை அதன் ஆழத்துக்குள்ளே வைத்திருக்கிறது. ஹதீஸிலே தெளிவாக திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் உரிதத்து அலைய அமாலு உம்மத்தி யௌமல் இஸ்னைனி வல் ஹமீஸ், என் சமூகம் செய்கிற செயல்கள் எல்லாம் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. திங்கக்கிழமையும் எடுத்து காட்டப்படுது, வியாழக்கிழமையும் எடுத்து காட்டப்படும். அவங்க என்ன செய்கிறாங்க நான் பார்க்குறேன். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம இருக்கிறது இந்த நாட்டில், அந்த நாட்டில், இந்த ஊரில், அந்த ஊரில், ரூமுக்குள்ளே, பெட்ரூமுக்குள்ளே நீ எங்கே இருப்பாயோ, என்ன செய்வாயோ, உன் செயல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்படுகிறது. உரிதத் அலைய அமாலு உம்மத்தி இன் ஹைரன் வ ஷக்கரத்துல்லாஹ்,
அந்த செயல்கள் எல்லாம் நற்பாக்கியத்திற்குரிய செயலை என் சமூகம் செய்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு நான் நன்றி சொல்கிறேன். யா அல்லாஹ், என் சமுதாயத்தை சார்ந்த இவங்க நல்ல செயலில் இருக்கிறாங்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நல்ல செயல் செய்கிறீங்க, உங்களுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றி சொல்கிறார்கள். ஏன் நன்றி சொல்லணும்? நன்றி எதுக்கு? ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய உபகாரம் நல்லமல் செய்கிற பாக்கியம். அந்த நல்லமல் செய்த பாக்கியத்தை நம்ம நல்லமல் மட்டும் செய்துட்டு போயிடுறோம். ஒரு நல்ல பாக்கியம் கொடுக்கப்பட்டு அந்த பாக்கியம் தொடர வேண்டுமா, நீடிக்க வேண்டுமா, நிரந்தரமாக வேண்டுமா, அது நாளைய தலைமுறைகளுக்கும் போய் சேர வேண்டுமா? நல்ல பாக்கியம் கிடைத்ததுக்கு நீ நன்றி சொன்னால் அந்த நியாமத்தை நாம் தொடரச் செய்வோம் என்றான் அல்லாஹ், அதிகப்படுத்துவோம் என்றான். லைன் ஷக்கருத்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி சொன்னால் அதிகப்படுத்துவோம், இன்னும் அதை தொடரச் செய்வோம். அப்போ நீங்கள் நல்ல அமல் செய்யும் போது அல்லாஹ்வுக்கு நான் நன்றி சொல்கிறேன். எதற்கு தெரியுமா? அந்த நியாமத்தை மீண்டும் மீண்டும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பதற்காக. என் வஃபாத்தா உங்களுக்கு நல்லது இல்லைன்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் வஃபாத் உங்களுக்கு பாக்கியம். நீங்கள் நல்லது செய்யும்போது நன்றி சொல்லி இன்னும் செய்கிறதுக்கு வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்குறேனே. ரெண்டாவது ஒயில்லா ஃபஸ்தக்ஃபர்து லஹும், அப்படி இல்லை, நல்ல செயல்கள் நீங்கள் செய்யலை, தப்பான செயல் செய்கிறீங்க, பாவம் செய்கிறீங்க, உடனே அல்லாஹ்ட்ட நான் கேட்குறேன், அல்லாஹ் பாவம் செய்கிறாங்க, விளங்காமல் செய்கிறாங்க, புரியாமல் செய்கிறாங்க, உன் அடியார்கள் ரப்பே, என் உம்மத்து ரப்பே, அவங்க செய்த பாவத்துக்கு நீ கோவப்பட்டு தண்டனை கொடுத்துறாத ரப்பே, மன்னிப்பாயாக. இன்னைக்கு நான் செய்கிற பாவத்திற்காக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு கேட்கிறார்கள். என் வஃபாத்து உங்களுக்கு பாக்கியம் என்றார்கள், என்னுடைய மரணமும் உங்களுக்கு பாக்கியம் என்கிறார்கள். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மௌத்து மரணம் கூட சொல்கிறது இல்லை, வஃபாத்துங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவோம். அண்ணல் எம் பெருமானாரோடு நான் பேசுகிற வார்த்தைக்கு கூட ஒரு அழகு வேண்டும். எங்கேனும் நீங்கள் சருகிற போது, தவறு செய்கிற போது, பாவம் செய்கிற போது அந்த காட்சி நான் கண்டால் உங்கள் மேலே கோபம்லாம் படுறது இல்லை, அல்லாஹ்ட்ட போய் முறையிடுகிறேன், இவங்களை மன்னிச்சிரு அல்லாஹ், ஏதோ தெரியாமல் பாவம் செய்துட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நம்முடைய இமாம்கள், சாலிஹீங்கள், நாதாக்கள், வலிமார்கள் வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் நோன்பு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா எங்கள் அமல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டப்படும் போது நான் நல்ல இடத்துல காட்டப்படணுமே. அல்லாஹ் நமக்கு நற்பாக்கியத்தை கொண்டு எப்போதும் தௌபீக் செய்வானாக. அவர்கள் வாழ்வதும் பாக்கியம். நம்மை விட்டும் இடைபெற்று இருக்கிற இந்த நேரமும் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். எனவே ஒரு பரக்கத்து நிறைந்த பூமி மதீனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ இந்த மண்ணை குறை சொல்லக்கூடாதுப்பா, குறை சொல்லிட்டு எப்படி அந்த நசீபு கிடைக்கும்? நான் நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். ஒரு மங்கா புகழ் பெற்ற இடம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால் நேசிக்கப்பட்ட ஒரு இடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வெளியில் போகிறாங்க, பிரயாணமாகறாங்க, போயிட்டு வர்றாங்க. அந்த செய்தியை இன்றைக்கு புகாரி ஷரீஃபினுடைய பாடத்தில் பதிவாகிறது. போயிட்டு வர்றாங்க, மதீனாவுடைய சுவர்களை பார்த்தபோது, மதீனா எல்லையில் முதல்ல உஹது மலை தெரியும். அந்த உஹதை பார்த்தபோது பெருமானார் உற்சாகமாகிடுவாங்களாம். உற்சாகமாகி தன் வாகனத்தை அப்படி உஸ்மி விடுவாங்களாம். அந்த வாகனம் அப்படி குதிக்கும். ஏன்? அந்த சந்தோஷத்தை குதித்து வெளிப்படுத்துகிற அந்த காட்சி. வேகமாக அந்த பயணத்தை கொஞ்சம் ஸ்பீடுபடுத்துவாங்க. ஏன்? எங்கள் ஊர் வந்துட்டு, நம்ம பொதுவாக ஊருக்கு போனால் சந்தோஷமாக இருப்போம், அது மதீனா. சொன்னாங்களா, ஹாதா ஜபல் ஒஹத், இதோ ஒஹது மலை தெரியுது, யுஹிப்புனா ஒன்னுஹிப்புஹு, என்ன பாக்கியம், ஒஹதை நாம் நேசிக்கிறோம் என்றார்கள். எங்கள் மனுஷன் நேசிக்கிறது எதை நேசிக்கிறது? மனிதர்களை மனிதர்கள் நேசிக்கலாம், உயிரினங்களை கூட நேசம் காட்ட முடியும். எங்கள் வீட்டில் வளர்க்கிற பிராணி, செல்ல பிராணிகளாக பூனை இருக்குமா, பூனை மேலே எனக்கு ஒரு அன்பு ஏற்படுது. அந்த பூனைக்கு சோகம் இல்லைன்னா எனக்கு தாங்க முடியல, அந்த பூனை என் மேலே அன்பாகிடும். எங்கள் பக்கத்தில் வந்து படுத்துருக்கும். எங்கள் வீட்டில் பூனை வளர்ந்துருச்சு, பெட்ரூமில் தான் படுக்கும், நான் படுக்கிற மெத்தையில் தான் படுக்கும், அது கீழே படுக்காது. என் பக்கத்தில் எங்கள் வீட்டம்மாவுக்கும் எனக்கு மத்தியில் வந்து பக்கத்தில் படுத்துக்கிட்டு அப்பப்போ அதுக்கு பசி வந்துச்சுன்னா லேசாக அப்படியே அந்த நகத்தால் கீழ்ச்சி விடும். ஏன்னா எழுந்திரிச்சு போய் கொஞ்சம் கறி எடுத்து வைக்கிறது. அது நேசத்தை சுவைக்கும், நேசத்தை தரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்கள் மீது அன்பை காட்டிலும், உயிரினங்கள் மீது உள்ள அன்பை காட்டிலும், ஜமாதாத்துகள், திடப்பொருள்கள், மலைகள், ஹாதா ஜபல் உஹத் யுஹிப்புனா ஒனுஹிப்புஹு, அந்த மலையை நாம் நேசிக்கிறோம். ஏன் தெரியுமா? அந்த உஹது மலை நம்மை நேசிக்கிறது.
நம்மை நேசிக்கிறது உஹது மலை. இப்பவும் நாங்கள் மதீனா போனால் உஹதில் போய் நிற்போம். உஹதை பார்த்தா எத்தனை பெரிய இன்பம். ஏன்? எம் பெருமானாரின் இதயத்தில் உன் அன்பு இருந்தது, உன்னை நேசித்தார்கள் மாநபி சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவின் மலைகளுக்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால் நேசிக்கப்படும் தௌஃபீக் இருந்தது. என்ன சொல்வது நான் மதீனாவை. பெருமானார் வேகமாக உள்ளே வருவாங்க, ஸ்பீடாக வாகனத்தை பயணத்தை நீட்டுவாங்க. சொன்னாங்களா, ஹாதிஹி தாபா, இது மனமான பூமி வந்து விட்டது என்றார்கள். மதீனாவிற்கு தாபா என்றார்கள், தையிபா என்றார்கள், அத்தார் என்றார்கள். இது மனமான பூமி, மனம் பரப்பும் பூமி இல்லை, நிம்மதியான பூமி என்றெல்லாம் பேறுகளை பெருசாகவே பயன்படுத்தி தந்தார்கள் பூமா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பரக்கத்தும் அங்கீகாரமும் அருளும் பெற்ற மாமதீனா அது அன்றைக்கும் மணக்கிறது, இன்றைக்கும் மணக்கிறது. அந்த மனம் மங்கா மனம். அத்தருக்கு கூட குறிப்பிட்ட நேரத்தில் மனம் முடிந்து போகும். எங்கள் நபி வாழ்ந்து கொண்டிருக்கிற மாமதீனாவின் மனம் மாறும் காலம் இல்லை. உலகம் மரணித்தால்தான் அந்த உலகத்தை விட்டு மதீனாவும் விடைபெறுகிற போதுதான் மனம் போகுமே தவிர அது என்றும் மனம் கமலும் மதீனா. அல்லாஹ் அதற்குள் நாங்களும் நீங்களும் நமது குடும்பமும் பிரவேசிக்க தௌஃபீக் செய்வானாக. ஹயாத்திலே பறக்க செய்வானாக, சுகத்திலே பறக்க செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஹயாத்தில் மதீனா போக செய்வானாக, மண்ணில் நடக்கச் செய்வானாக, அந்த புழுதியையும் நுகரச் செய்வானாக. மங்கா புகழ் பெற்ற மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் ரவுலாவில் நேருக்கு நேராக நின்று சலாம் சொல்லி அன்னலார் பதில் சொல்லி அந்த ஆனந்தத்தில் நாம் மெய்சிலுக்க வைப்பானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியீன் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை, குறிப்பாக உலமா பெருமக்கள் சங்கைக்குரிய கலீஃபா பெருந்தகை போன்றவர்களின் பாக்கியமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.